நேரத்தை தவறாக பயன்படுத்தினால் தோல்வி நிச்சயம். வாழ்வில் வெற்றி பெறுவதற்கான வழிகள். நேரம், முன்னுரிமைகள், வாழ்க்கை பாடங்கள். உலகில் மிக விலையுயர்ந்த ஒன்று என்ன? தங்கமா, பணமா, அதிகாரமா? இல்லை, அது நேரம். ஏனெனில் பணத்தை இழந்தால் மீண்டும் சம்பாதிக்கலாம், ஆனால் ஒரு முறை போன நிமிடம் மீண்டும் பிறக்காது. அதனால்தான் வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் முதலில் நேரத்தை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நேரத்தின் மாயை. நமக்கு ஒரு நாளில் 24 மணி நேரம் இருக்கிறது. ஆனால் சிலர் உலகத்தையே மாற்றுகிறார்கள், சிலர் ஒன்றும் செய்யாமல் வாழ்க்கையை வீணாக்குகிறார்கள். ஏன் தெரியுமா? நேரத்தின் மதிப்பை உணர்ந்தவர்கள் உருவாக்குகிறார்கள், உணராதவர்கள் வாழ்வதை போராட்டமாக வைத்துக் கொள்கிறார்கள். நாள் முழுவதையும் 3 முக்கிய முன்னுரிமைகளுக்கு ஒதுக்குங்கள். ஒவ்வொரு நாளும் 1% வளர்ச்சி என்ற இலக்குடன் முன்னேறுங்கள். ப்ரொடக்டிவிட்டி. பிஸியாக இருப்பது ப்ரொடக்டிவ் என்று அர்த்தம் இல்லை. நீ எதற்காக உழைக்கிறாய்? நம்முடைய செயல்கள் நம்முடைய இலக்குகளோடு ஒத்துப்போக வேண்டும். போமோடோரோ முறையை பயன்படுத்துங்கள். 25 நிமிடம் வேலை, 5 நிமிடம் ஓய்வு. டு டூ லிஸ்டுக்கு பதிலாக மஸ்ட் டூ லிஸ்டை உருவாக்குங்கள். ரிலேஷன்ஷிப். நேரம் போலவே உறவுகளும் விலை மதிப்பற்றவை. பணம் சம்பாதிக்கும் போது உங்களை நேசிப்பவர்களை இழக்க வேண்டாம். தினசரி 10 நிமிடம் உங்கள் குடும்பம், நண்பர்களுக்கு கொடுங்கள். பிரசன்ஸ் என்பது பரிசை விட மதிப்பானது. கெரியர் அண்ட் ஹெல்த். பெரிய கனவுகள், பெரிய சாதனைகள் எல்லாம் ஒரு உடலில்தான் சாத்தியம். ஆரோக்கியம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. தினசரி குறைந்தது 30 நிமிடம் உடற்பயிற்சி அவசியம். கெரியர் ப்ராக்ரஸுக்கு ஆண்டுதோறும் நியூ ஸ்கில்ஸ் கற்றுக்கொள்ளுங்கள். லேர்னிங் அண்ட் எமோஷனல். ஐக்யூ உங்களை ஆரம்பிக்க உதவும், EQ தான் உங்களை உச்சிக்கு கொண்டு செல்லும். அறிவை கற்றுக்கொள்ளுங்கள், ஆனால் மனிதர்களை புரிந்து கொள்ளவும் கற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் 30 நிமிடம் வாசிப்பு அவசியம். ரியாக்ட் செய்யாமல் ரெஸ்பான்ஸ் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். ஃபினான்சியல் விஸ்டம். பலர் பணம் சம்பாதிக்கிறார்கள், ஆனால் பணத்தை கையாள கற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் பணத்தை கட்டுப்படுத்த வேண்டும், இல்லையெனில் அது உங்களை கட்டுப்படுத்தும். 50-30-20 விதியை பின்பற்றுங்கள். 50% தேவைகள், 30% விருப்பங்கள், 20% சேமிப்பு முதலீடு. காசோலைக்கு முன்னே காசோலை வரும் வழியை அமைக்கவும். கிரியேட்டிவிட்டி அண்ட் எனர்ஜி. படைப்பாற்றல் என்பது அதை செய்ய முடியாது என்ற தடைகளை எப்படி செய்யலாம் என்ற வாய்ப்பாக மாற்றுங்கள். சக்தி ஆற்றல் இல்லாமல் படைப்பாற்றல் இல்லை. தினசரி சிறிய நேரம் உங்களை உற்சாகப்படுத்தும் செயல்களில் ஈடுபடுங்கள். சோசியல் கேபிட்டல். உங்களின் வலையமைப்பே உங்கள் செல்வம். சிறந்தவர்களுடன் பழகுங்கள். உங்கள் வளர்ச்சியை தள்ளிச் செல்லும் மனிதர்களுடன் நேரத்தை வீணடிக்காதீர்கள்.
வேல்யூ கொடுங்கள், வேல்யூ திரும்ப வரும். வழிகாட்டி ஒருவரை தேடுங்கள். வாழ்க்கை சுருக்கமானது, அதை நாம் அர்த்தமுள்ளதாக்கலாம். நேரத்தை வீணடிக்காமல் முன்னுரிமைகளை சரியாக அமைத்து ஆரோக்கியம், உறவுகள், அறிவு, நிதி, படைப்பாற்றல் அனைத்தையும் சமநிலையில் வளர்த்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையே ஒரு சிறந்த கலைப்பொக்கிஷமாக மாறும். நேரத்தை மதியுங்கள், வாழ்க்கையை மதியுங்கள், உங்களை மதியுங்கள்.